ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் தயிர் சாதம் தாங்க பார்க்க போகிறோம். எவ்வளோ வெரைட்டியாக ஃபுட்டு வந்தாலும் இந்த தயிர் சாதத்துக்கு ஈடேனே எதுவுமே இல்லைங்க. அதுவும் தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாவும் உருளைக்கிழங்கு பொரியல் இருந்தால் இந்த தயிர் சாதம் வந்து அல்டிமேட்டாக தாங்க இருக்கும். வாங்க இந்த தயிர் சாதம் எப்படி சேர்த்துன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கோங்க. சாதம் சேர்த்த பிறகு அதே ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாங்க. சாதம் மசிஞ்ச பிறகு அடுத்து வந்து ஒரு பவுல் நிறைய வந்து தயிர் சேர்த்துக்கலாங்க. திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உங்கள் குவான்டிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தயிரை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அடுத்து வந்து எடுத்து அதே கப்பால் ஹாஃப் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கறதுனால இந்த தயிர் சேர்த்தனால ஒரு க்ரீமியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடும்போது கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது தயிர் வந்து புளிக்காமல் இருக்குங்க. அதுக்காக தான் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த தயிர் சாதத்துக்கு இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. பொடியை கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய் வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அடுத்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லைங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சினஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் வந்து ரொம்ப வதக்க வேண்டாங்க. வெங்காயம் சேர்த்த பிறகு கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ நமக்கு தாளிப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம தயிர் சாதத்தில் வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த தயிர் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் சாதம் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்காங்க. அதனால் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம தாளித்து வச்சுருந்த தாளிப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் வந்து தயிர் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. லாஸ்ட்டாக கார்னிஷ்காக மாதுளம்பழத்தை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இந்த தயிர் சாதத்தை சாப்பிடும்போது அங்கங்கே கொஞ்சம் இந்த மாதுளம்பழம் நமக்கு கிடைக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்வீட்னஸோட. இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கர்ட் ரைஸ் வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தயிர் சாதத்துக்கு பக்காவான சைட் டிஷ் இருந்தாக்கா இந்த தயிர் சாதம் அல்டிமேட்டாக இருக்குங்க. இது மாதிரி ஊறுகாய் கூடயும் உருளைக்கிழங்கு பொரியல் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஃபுட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை குறைக்கிறது இந்த தயிர் சாதம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த தயிர் சாதம் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.